வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு எலாஸ்டிக் வச்சு டிச் பண்ணக்கூடிய ஆஃப் ட்ரவுசர் எப்படி கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு பேக் பார்ட் கட் பண்ணுறதை பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒன்லி ஒன் டைம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக ஏதாவது கட்டிங் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. 1 வீக்குள்ளே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு டிச் பண்ணக்கூடிய ஆஃப் ட்ரவுசர் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும், இந்த ஆஃப் ட்ரவுசர் கட் பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இடுப்பளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 18, இறக்கம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இந்த 2 மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ஒரு எலாஸ்டிக் வச்சு டிச் பண்ணக்கூடிய ஆஃப் ட்ரவுசர் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்னோடய பக்கம் மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போனன்ட் சைடு பார்த்தீங்கன்னா கரைப்பாகம் இருக்கிற மாதிரியும் இந்த பீஸை போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மடிப்பு பக்கம் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணாங்க இல்லைங்களா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் ஏற்ற குறைச்சலாக இல்லாமல் இருக்க இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே மடக்கி தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விடணும். 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இறக்கம்னு பார்க்கணும். இறக்கம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இப்போ மேலே பட்டி ஆட் பண்ணாங்கன்னா அந்த 1 இன்ச்சு வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ அதனால் இருக்கிற அளவில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி வைக்கணும். 11 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 18. இதை வந்து 4ஆக பிரிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 வரும், அதாவது 4.5 வரும். ஸோ அந்த 4.5யோட 1 இன்ச்சு ஆட் பண்ணி வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இடுப்பளவை 4ஆக பிரித்து வச்சா 4.5 வருது. ப்ளஸ் 1 இன்ச்சு ஃபில்ட்டுக்கு வைக்கணும், 1 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பிடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். எக்ஸாக்ட் இடுப்பளவு டிவைடட் பை 4 ப்ளஸ் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் ஃபில்ட்டுக்கு 1 இன்ச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். அதே 6 இன்ச்சை கீழே வச்சு மார்க் பண்ணணும். 6 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அதை லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். 10 இன்ச்சு இருக்குது. ஸோ இதை 2ஆக பிரித்து மேலேருந்து கீழே 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஸோ 10 இன்ச்சு 2ஆக பிரித்து 5 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். இப்போது 6 இன்ச்சு போட்டாச்சு. இப்போது இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ளை வைப்போங்க பார்த்தீங்களா, பட்டன் ஃப்ளை இல்லைனா ஜிப்பு வைக்கலாம். அதுக்காக இந்த வளைவு வளைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் 2 இன்ச்சு வைக்கணும். 2 இன்ச்சு வச்சா போதுமானது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சாங்க இல்லையா, அதை வந்து கீழே 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். 1.5 இன்ச்சு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2யும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சாச்சு, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது இப்படியே ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்லேருந்து இப்படியே வளைச்சிக்க வேண்டியது தான். ரொம்ப கீழே வந்து வளைச்சிங்கன்னா நீங்கள் டிச் பண்ணும்போது ரொம்ப சுருக்கமாக தெரியும். ஸோ மேலே 1.5 இன்ச்சு ஹைட்லேருந்தே இப்படி வளைச்சிக்கணும். இப்போ வளைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வச்சங்க இல்லையா 6 இன்ச்சு, இதை வந்து 2ஆக பிரித்து சென்டராக ஒரு மார்க்கிங் போடணும். நம்ம பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து சென்டர் மார்க்கிங் பண்ணுவோம். ஆனால் ஆஃப் ட்ரவுசருக்கு பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து சென்டர் மார்க்கிங் பண்ணணும். ஸோ 6 இருக்குது, 2ஆக பிரித்தா 3.25. அதே 3.25 கீழே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு மார்க்கிங். சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் சைடு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ட்ரவுசருக்கான ஷேப் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை கிராஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்படி கிராஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக அந்த 1/2 இன்ச்சு கிராஸை வந்து இந்த பக்கம் ஸ்டெடி பண்ணி உள்ளே போயிட்டு இந்த வெளியே வர மாதிரி, அதே போல் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு விலகி போகிற மாதிரி ஒரு கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். கீழே அந்த மடித்து வர்ற பக்கத்துக்கு வந்து இப்படி கிராஸாக மார்க் பண்ணிட்டோம்னா, ஸோ நாம் வந்து உள்ளே மடிக்கும்போது கரெக்டாக இந்த பீஸ் மேலே வந்து அப்படி கரெக்டாக உட்காரும். ஸோ இது போல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்டுக்கு 1 இன்ச்சு விட்டாங்க இல்லைங்களா, அதை இந்த இடத்துல மார்க் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சு விட்டதை இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, லைனுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இப்படி வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு அல்லது ஒரு 3 இன்ச்சு இறக்கம் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்டுக்கான மார்க்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சின்ன ஆஃப் ட்ரவுசர், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு பாக்கெட்டு ஓப்பன் கொடுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது கை உள்ளே நுழையிற அளவுக்கு பாக்கெட்டு வந்து ஓப்பன் கொடுக்கணும். ஸோ ஒரு 5 இன்ச்சிலேருந்து ஒரு 5.5 இன்ச்சுக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5.25 இன்ச்சு பாக்கெட்டு ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணாங்கன்னா பாக்கெட்டுக்கான மார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நாச்சஸ் போடணும். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போடணும். அதே போல் இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டுக்கான நாட்ச், அதே போல் இந்த சைடும் பாக்கெட்டுக்கான நாட்ச் போட்டுக்கணும். ஃபில்ட்டுக்கான நாட்சஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்ட்டுக்கான நாட்ச் போட்டாச்சு. இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எப்படி பேக் பார்ட் வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வெட்டின மீதி இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து இது போல் மேலே வச்சுட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வெளியே வர மாதிரி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 லைனும் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நார்மலான ஆஃப் ட்ரவுசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் 1.25 இன்ச்சு ஹைட் வைப்போம். பட் எலாஸ்டிக் வைக்கிற ட்ரவுசரில் பார்த்தீங்கன்னா ஹைட் எதுவும் வைக்கக்கூடாது. அப்படியே இந்த மேலே போட்டோங்க இல்லையா, அதே போல் லைனை ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஆஃப் ட்ரவுசரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 1.25 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு கோடு போடுவோம்.
பட்டு எலாஸ்டிக் வைக்கிற ட்ரௌசரில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்படி கிராஸாக கோடு போடாமல் எலாஸ்டிக் வைக்கணும். அதாவது பேக் சைடு தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வைப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி எலாஸ்டிக் பீஸ் இருக்கும். ஸோ அதோட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எலாஸ்டிக் பீஸோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 1 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்க போகிறீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு ஹைட் வைக்கணும். இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு, இது எதுக்காக இந்த இடத்துல 2.5 இன்ச்சு வைக்கிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சைஸில் எலாஸ்டிக் வைக்கிறீங்களோ அதை வந்து 2ஆல் பெருக்கி ப்ளஸ் அரையை சேர்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாக்கெட்டுக்கு நேராக போட்ட லைனை ஸ்ட்ரெயிட்டாக மேல் சைடு இழுத்து விட்டுருணும். மேல் சைடு இழுத்துட்டு அதே போல் இந்த லைனையும் ஸ்ட்ரெயிட்டாக மேல் சைடு இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஜிப்பு ஃப்ளை வளைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் இருந்து 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதே போல் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 2.5 இன்ச்சு இருக்குது. அதே 2.5 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வைக்கணும். அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாக்டாக வச்சிட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து சுருங்குச்சுன்னா டைட்டாக போயிடும். ஸோ இந்த ஃப்ரீயாக இங்கே விடக்கூடிய இந்த 2.5 இன்ச்சு தான் ஃப்ரீயாக அதாவது இது போல் ஃப்ரீயாக இடம் கொடுக்கும். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் 2.5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து வளைச்சி விட்டுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே போல் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மார்க்கிங்கில் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாட்சஸ் போடணும். இந்த இடத்துல ஒரு நாட்ச், இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல 2 நாட்சஸ் போடணும். இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எலாஸ்டிக் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேக் தட்டோட ஒரு பீஸ் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் நீங்கள் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எங்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலாஸ்டிக் வைக்கணும். ஸோ பேக் தட்டு மேலே வச்சு கரெக்டாக எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் பீஸை மட்டும்தான் பேக் தட்டில் வைப்பேன். அதாவது பேக் தட் ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக் பீஸை மட்டும்தான் வச்சு அடிப்பேன். ஸோ அப்படி அடித்தா தான் சுருங்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 2 பீஸோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வச்சு டிச் பண்ணிட்டீங்கன்னா எலாஸ்டிக் சுருங்காது, அப்படியே நின்றுக்கும். ஸோ அப்போ நம்ம வைக்கக்கூடிய எலாஸ்டிக் வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ரெண்டும் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பாக்கெட் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வெட்டுறதுக்கு ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு வெட்டின மீதி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோங்கன்னா பாக்கெட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் தட்டை எடுத்துகிட்டு பாக்கெட் வெட்டுறதுக்கு ஃபில்ட்டு வச்சுருந்தா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும்.
ஃபில்ட்டு வைக்கல அப்படின்னா 1 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இப்போது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இது ஃபில்ட்டு வச்சிருக்கு அப்படின்றதுனால 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு அகலத்தில் எவ்வளோ இறக்கம் பாக்கெட்டு எவ்வளோ இறக்கம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கெட் ஓப்பனுக்கான மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 3 இன்ச்சு இருக்குது இறக்கம் வைக்கணும். ஸோ 5 இன்ச்சு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, 8 இன்ச்சு இறக்கம் இருக்க மாதிரியும் அகலம் 4 இன்ச்சு இருக்க மாதிரியும் பாக்கெட் வெட்டணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். ஸோ அப்படியே மடித்து போட்டாங்கன்னா நமக்கு 2 பாக்கெட்டும் ஒரே டைமில் வெட்டிடலாம். இப்படி மடிச்சுட்டு அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சு இருக்கணும். 4 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதிலே மடிச்சிடணும். மடித்து கீறி விட்டுட்டு இறக்கம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்கும், 8 இன்ச்சு இருக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது பீஸு, 8 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸு இப்படி இருக்கும், இதை அப்படியே ஆப்போனண்ட்டாக திருப்பி போட்டு கரெக்டாக மேல் 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடான மார்க் பண்ணிடணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்க பார்த்தீங்களா கீழே, இதிலேருந்து கிராஸாக ஒரு 1 இன்ச்சு மேலே ஏறி வர மாதிரி மார்க் பண்ணி வெட்டணும். இப்படி வெட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்டாக போட்டோங்க இல்லைங்களா, அதிலே வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வெட்டியாச்சு. இப்போது இந்த பீஸை அப்படியே எடுத்து மேலே வச்சு ஃப்ரண்ட் தட்டை மேலே வச்சு இப்போது மார்க்கிங் பண்ணணும். கரெக்டாக நம்ம 2.25 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்போம், இந்த இடத்துலேருந்து 5 அல்லது 5.25 மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட்சஸ் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் 2 இருக்குது, பேக் பார்ட் இருக்குது, பாக்கெட், இந்த 3ஐயும் வச்சு எப்படி எலாஸ்டிக் வச்சு ஆஃப் ட்ரவுசர் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.